ஹே காய்ஸ், இந்த வீடியோ எனக்குள்ள எழுந்த ஒரு கேள்வினால உருவாகுது. நம்மளோட பாஸ்ட நம்ம ஓவரா ரொமான்டிசைஸ் பண்றோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. நம்ம எல்லாருமே நம்மளோட பாஸ்ட அப்பப்போ நினைச்சு பார்ப்போம். கம்ஃபர்டிங்கா இருக்கும், ஃபெமிலியரா இருக்கும், நம்மளோட ப்ரெசென்ட்டை விட அது பெட்டர்னு ஃபீல் ஆகும். உண்மை என்ன அப்படின்னா, நம்மளோட பாஸ்ட நம்ம தான் ஓவரா ரொமான்டிசைஸ் பண்றோங்கிறது தான். அது ஒரு பர்ஃபெக்ட் மொமெண்டா இருக்கலாம், இல்ல நம்ம பெருமைப்படக்கூடிய சாதனைகளா இருக்கும். அது கூட நம்ம டைட்டா அதை புடிச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா ரிஃப்ளெக்ட் பண்றது அப்படிங்கறது நல்ல விஷயம் தான். எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்படிங்கறத செலிப்ரேட் பண்றதும் நல்ல விஷயம் தான். ஆனா அதுலயே ஸ்டக் ஆகிட்டு இருக்கிறது தான் இங்க டேஞ்சரான ஒரு விஷயம். நம்ம பாஸ்ட்ல பண்ண சில விஷயங்களை வச்சு மட்டும் நம்மளை டிஃபைன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்மளோட ஃபியூச்சர்ல வளர்ச்சிக்கான ரெசிஸ்டன்ஸ், அதாவது தடையை உருவாக்குறோம் அப்படிங்கறது நான் நம்புறேன். ஏன்னா நம்ம புதிய சேலஞ்சஸை அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா அது நம்மளோட பாஸ்டோட சக்சஸ் அளவுக்கு வராதோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. பட் ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது ரியர் வியூ மிரர்ல பாக்குறத வச்சு மட்டும் வராது கிடையாது. நம்ம பிரசன்ட்ல இருக்கணும், கியூரியஸா இருக்கணும், புதிய விஷயங்களை செய்யறதுக்கான தைரியம் நமக்குள்ள வேணும். ஈவன் இஃப் இட்ஸ் அன்கம்ஃபர்டபிள். டோன்ட் லெட் யோர் பாஸ்ட் பிகம் அ சீலிங் தட் பிளாக்ஸ் யோர் ஃபியூச்சர். உங்க பாஸ்ட ஃபவுண்டேஷனா வச்சுக்கோங்க, லிமிட்டா வச்சுக்காதீங்க. ஒரு காலத்துல கிரேட் திங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற பர்சன் மட்டும் நீங்க கிடையாது. இனிமேல் வரும் காலங்களில் அதை விட கிரேட்டா பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு. The story isn't over. Keep moving forward. நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.